ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நாம் தேவனுடைய பார்வையில் எப்படியா இருக்கிறோம்? சத்துருக்களாக இருக்கிறோம், பகைஞராக இருக்கிறோம், ஹல்லேலூயா, தூரமா இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே, யாருடைய மரணத்தினாலே? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தான் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக அவர் என்ன பண்ணார்? தம்மை தாமே ஒப்புரவாக்கினார். பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக உட்படுத்தினார். ஹல்லேலூயா. யோவான் 10:28-29 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். சத்துருடைய கையில நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கவனிலும் நம்மள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்லா கடந்ததுங்க. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய கரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இயேசுடைய கரத்துல நாம் இருக்கிறோம். இப்போ முதலாவது தொட்டா பிதாவாகிய தேவனை தொடரணும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை தொடரணும், மூன்றாவது நம்ம தொடரணும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம தொட முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தான் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஆட்டுக்குட்டி வைத்து. ஆனால் அவர் மேல பிதாவுடைய கரம், அரவணைக்கும் கரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா.